வழக்கம் போல் நம்ம இன்னைக்கு சூப்பரான 2 இன்ட்ரெஸ்டான ரெசிபியில் ஃபஸ்ட்டு ரெசிபி மட்டன் பேஸ் பண்ண ஒரு அருமையான டிஷ் தான். நல்லா அது மட்டன் கார்லிக் ஃப்ரை தான் பார்க்க போகிறோம். ஸ்டார்டர்ஸ். ஆமாம், ஸ்டார்டரு ட்ரை இவன் அதாவது ஒரு செமி கிரேவியாக கூட எப்படி வேணா மாற்றிக்கலாம், எப்படி வேணால் பண்ணிக்கலாம். பட் மட்டனில் வந்து ஒரு சூப்பரான ஒரு பெஸ்ட்டான ரெசிபி. இன்க்ரீடியன்ஸ் என்னன்னு பார்த்துடலாம். மட்டன் கார்லிக் ஃப்ரை செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச மட்டன் 300 கிராம், நறுக்கிய சின்ன வெங்காயம் 15, நறுக்கிய பச்சை மிளகாய் 3, நறுக்கிய பூண்டு 20, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், மிளகாய்த்தூள் 1 டேபிள் ஸ்பூன், மல்லித்தூள் 1/2 டேபிள் ஸ்பூன், சோம்பு 1/4 டீஸ்பூன், கருவேப்பிலை சிறிது, கொத்தமல்லி 1/4 கை, உப்பு தேவைக்கேற்ப, நெய் 5 டேபிள் ஸ்பூன். வறுத்து அரைக்க தேவையான பொருட்கள்: பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, ஜீரகம் 1/4 டீஸ்பூன், சோம்பு 1/2 டீஸ்பூன், மிளகு 1 டேபிள் ஸ்பூன். தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. செஃப், சமைக்க ஆரம்பிச்சிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். யா. ஆக்சுவலாக நம்ம ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஒரு பொடி ஒன்று அரைச்சிக்கிறோம். தென் அதுக்கு முன்னாடி வந்து மட்டன் வந்து கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, கொஞ்சம் உப்பு, கொஞ்சம் மஞ்சள் தூள் போட்டு இந்த தண்ணியோட வேக வச்சு தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். தென் அதுக்கு வந்து ஒரு பொடி. ஃபஸ்ட்டு பட்டை. ஆக்சுவலாக எந்த ஃபுட்டுமே இந்த மாதிரி நான்வெஜ்ஜுக்கு வந்து இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக பொடி செய்கிறப்ப, பொடி அரைச்சி செய்கிறப்ப அது ஒரு தனி டேஸ்ட் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் இல்லையா? ஆமாம், நல்லாயிருக்கும், சூப்பராக இருக்கும். ஆமாம். பட்டை கிராம்பு ஏலக்காய் சேர்த்துருக்கேன். இது லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலாக கொஞ்சம் மெனக்கடல் இருக்கும், வேலை கொஞ்சம் அதிகமாக இருக்கும். பட் டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். டேஸ்ட்டுக்காக மெனக்கிடலாம் இல்லை செஃப்? தப்பே கிடையாது, அவ்வளோதான். தென் இதிலே வந்து நம்ம மிளகு, பட்டை கிராம்பு ஏலக்காய், அடுத்ததான் மிளகு. ஜென்ரலாக வந்து நம்ம பண்ணுற ஒவ்வொரு ரெசிப்பியும் இந்த மாதிரியான மசாலா, தென் நம்ம யூஸ் பண்ணுற ஆயில், இதுதான் வந்து அந்த டேஸ்ட்டை வந்து ஒரு டிஃப்ரென்ஸ் என்ஹான்ஸ் பண்ணும். அதாவது அந்த கடையில் சாப்பிட்ட மாதிரி இல்லை, அந்த ஊரில் சாப்பிட்ட மாதிரி இல்லை அப்படின்னு நிறைய விஷயம் நம்ம நிறைய டிஷ்ஷஸ் பேசியிருப்போம். ஸோ அந்த மாதிரி நம்ம ஒரு சிக்னேச்சராக நம்ம ஸ்பெஷாலிட்டியாக க்ரியேட் பண்ணோம் அப்படின்னா இது மாதிரி கொஞ்சம் நம்ம மெனக்கிட்டு பண்ணுறது ஒரு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். ஆமாம், ஒரு 2 தோசைக்கு பதிலாக ஒரு 4 தோசை சாப்பிட்லாம். மிளகு, அடுத்ததாக சோம்பு, தென் கொஞ்சமாக ஜீரகம், அவ்வளோதான். இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய அஞ்சரைப்பட்டியில் இருக்கக்கூடிய ஒரு பேசிக் இன்க்ரீடியன்ஸ் தான். செஃப், நீங்கனாலே அழகாக இருக்கிறது தான் சமைப்பீங்க, அவ்வளோதான். கரெக்டாக இருக்கும். அது ஒரு ஸ்பெஷாலிட்டியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். இதை லைட்டாக நம்ம ரோஸ்ட் பண்ணுறப்ப அந்த ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். ஸோ நம்ம நல்லா ரோஸ்ட் பண்ணிட்டோம். ஓகே செஃப். இது கொஞ்சம் ஆறணுன்னா நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம். ஓகே செஃப். அரைச்சி எடுத்து வந்துட்டா? யா. செஃப், எடுத்துட்டு வந்துட்டேன். அரைச்சி எடுத்துட்டோம். வெரி குட். ஆக்சுவலாக நம்மளோட முக்கியமான பவுடர் தான், பேசிக் திங்ஸ் தான். தென் இதுக்கு வந்து நம்ம கீ ஆட் பண்ண போகிறோம். ஓகே. ஏன் ஆயில் யூஸ் பண்ணல? ஆயில் சேர்த்தோன்னா ஆயிலோட ஃப்ளேவர் டேஸ்ட் கிடைக்கும். அதாவது நம்ம மட்டன் கார்லிக் ஃப்ரை தான் பார்க்குறோம். இந்த நெய்யோட கார்லிக் அந்த டேஸ்ட்டு அந்த ஃப்ளேவர் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும். தென் இந்த அரைச்ச பொடி லாஸ்ட்டாக சேர்ப்போம். தென் இதுக்கு வந்து கீ வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். கீ இல்லை அப்படின்னா ஆப்ஷன் வந்து கடலைன்னா நல்லாயிருக்கும். ஓகே. இல்லை பட்டர் போடலாம். பட்டர் போடலாம். சோம்பு சேர்த்துட்டேன். ஓகே. தென் அடுத்ததாக கொஞ்சமாக கருவேப்பிலை தாளிச்சிட்டோம். அதே மாதிரி இதில் அடுத்ததாக வந்து நம்ம பூண்டு இது வந்து நம்ம தாராளமாகவே சேர்த்துக்கிறோம். ஏன்னா பேர்லேயே கார்லிக் இருக்கு இல்லையா? ஆமாம். பையனாக சாப் பண்ணிவிட்டு இது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். இது ஆக்சுவலாக நம்ம சாப் பண்ணி சேர்த்துருக்கோம். இந்த மட்டன் சாப்பிட்றப்ப இந்த முறுக்கு. ஆமாம், அதே சொல்லிட்டீங்க நீங்களே. நம்ம மட்டன் வேக வைக்கிறப்ப ஃபஸ்ட்டு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் சேர்க்குறோம். ஓகே. தென் அது நார்மலு. பட் இது மாதிரி இந்த கார்லிக் சேர்ந்து கடிப்பட்டு சாப்பிட்றப்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸ்டார்டர் மாதிரியா? ரைஸ், பிரியாணி எல்லாத்துக்கும் நம்ம சைடில் வச்சுக்கலாம். இந்த பெப்பர் ஃப்ரை இருக்குல்ல, அது மாதிரி. இதுக்கு சின்ன வெங்காயம் பயன்படுத்துகிறோம். தென் பெரிய வெங்காயம் வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம். ஆமாம். பட் சின்ன வெங்காயம் வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வறுவல்லாம் செய்கிறப்ப அது ஒரு நல்ல டேஸ்ட் கொடுக்கும். ஓகே செஃப். சின்ன வெங்காயம் காரம் அதிகமாக இருக்குமா செஃப்? காரமா? ஆக்சுவலாக டேஸ்ட்டு தான். ஓகே. டேஸ்ட் நல்லாயிருக்கும். எது அள வைக்கும்? இது அள வைக்குமா, அது அள வைக்குமா? அது நம்ம சின்ன வெங்காயம் வந்து உரிக்கிறப்ப தண்ணி லைட்டாக கண்ணிலேருந்து தண்ணி வரும், பெரிய வெங்காயமே வரும். பட் நைஃப் ஷார்ப்பாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஓகே செஃப். நமக்கு ஏதோ இது வந்து நமக்கு இது எதில் சம்மந்தப்பட்ட மாதிரி இருந்துச்சு அதனால. அப்படியா? இல்லை ஆக்சுவலாக நீங்கள் குக் பண்ணாலே எல்லாம் அழுவாங்க அப்படின்னு சொல்கிறீங்களா?
அப்படியே சொல்லலாம். அப்படியே சொல்லலாம். அதை குக் பண்ணி சாப்பிட்டா ஆனா செஞ்சு கொடுக்கறத சாப்பிட்டா ஜாலியா சாப்பிடலாம், செம்மையா சாப்பிடலாம். அவ்வளோதான். வெரி குட். ஆக்சுவலாக இதுவும் வழக்கமாக சொல்கிறது தான், ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். பாருங்கள், நம்ம போட்டு வதக்கிட்டோம். இதில் பச்சை மிளகா, நறுக்கின பச்சை மிளகா சேர்த்துக்கிறேன். தென் கொஞ்சம் மஞ்சத்தூள். ஓகே சார். அடுத்ததான் மிளகாத்தூள், அப்புறம் மல்லித்தூள். மல்லித்தூள் வந்து ஒரு ஃப்ளேவருக்காக நம்ம யூஸ் பண்ணுறோமா, இல்லைன்னா டேஸ்ட்காகயா? டேஸ்ட்டு. தென் உங்களுக்கு குழம்புலலாம் சேர்க்குறப்ப ஒரு சில குழம்புலாம் வந்து பார்த்தீங்கன்னா மல்லித்தூள் நிறையா போடுவாங்க. அதனால ஒரு திக்னிங் கொடுக்கும். அது ஒரு டேஸ்ட். அதான் டேஸ்ட்டு ஃப்ளேவரு அதெல்லாம் மீறி ஒரு திக்னிங்கும் இருக்கும். இதில் லைட்டாக நம்ம மட்டன் வேக வச்ச தண்ணி மட்டும் ஆட் பண்ணிக்கிறேன். அதான் அந்த எசன்ஸ். ஓகே. நல்லா உங்களுக்கு இப்போ இதுக்கு நல்லா விசில் விட்டா மட்டன் சூப் இல்லையா? மட்டன் சூப்பா? அந்த தண்ணி அப்படியே விசில் அடிக்கணுமா? மட்டன் விசில் அடிக்கும். இல்லை, ஏற்கனவே வேக வச்சு எடுத்து வச்சுருக்கோம்மா. நம்ம ஏற்கனவே வேக வச்சு நம்ம எடுத்து வச்சுருக்கோம். தென் அந்த தண்ணி மட்டும் சேர்த்து நம்ம அதை நல்லா ட்ரை ஆக்குறோம். ஓகே. அதாவது சூப்பாக வேணும் அப்படின்னா இதில் நிறையா இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து கொஞ்சம் அதோட ரெசிபி வேறு நம்ம லைட்டாக ஒரு டாப்பிங் போட்டு பண்ணோன்னா நல்லாயிருக்கும். இப்போ வந்து நம்ம இந்த மட்டன் ஆட் பண்ணிக்கிறேன். ஏன்னா நம்ம இது ட்ரை டிஷ் அப்படிங்கிறப்ப இந்த தண்ணியை நம்ம வேஸ்ட் பண்ணாமல் பண்ணோன்னா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும். அவ்வளோதான், அருமையாக ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான். இதுக்கு தேவையான உப்பு. அதாவது நம்ம உடனே செய்கிறோம் அப்படின்னா உங்களுக்கு ஒரு சின்ன ப்ரீ பிளான் இருந்தால் போதும். ஓகே. இப்போ நம்ம மட்டன்னா இப்போ நம்ம மட்டன் வேக வச்சுருக்கோம், அதனால உங்களுக்கு சீக்கிரம் ரெடி பண்ணிட்டோம். அதுமாதிரி வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம். நம்ம பண்ண போகிறோம்னா அந்த ப்ரீ பிளான் அது வந்து ஒரு 1 ஹவருக்கு முன்னாடி நம்ம ரெடி பண்ணி எடுத்து வச்சுட்டோம் அப்படின்னா உடனே செஞ்சிடலாம். உடனே செய்யலாம். குக் பண்ணுறது ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும். அந்த டயத்தில் போய் பரபரன்னு செய்கிறத விட கொஞ்சம் பிளான் பண்ணி பண்ணோன்னா உங்களுக்கு பெட்டராக இருக்கும். ஓகே செஃப். ஓகே செஃப், இப்போ இந்த ரெசிபியை வந்து நம்ம வெஜிடேரியனுக்கு எப்படி சேஞ்ச் பண்ணலாம்? வெஜிடேரியன்லாம் நம்ம ஆக்சுவலாக நம்ம நார்மலாக ஆலு உருளைக்கிழங்கு இருக்குது. ஓகே. உருளைக்கிழங்கு வந்து பாயில் பண்ணி தனியாக எடுத்து வச்சு வெட்டி லைட்டாக வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணி பண்ணோன்னா சூப்பராக இருக்கும். ஓகே. வெட்டிட்டு அதாவது வேக வச்ச உருளைக்கிழங்கு அதோட பட்டாணி போடலாம். பட்டாணி வேணா ஆட் பண்ணிக்கலாம். தென் வரிசையாக சேர்க்கலாம். பட்டாணி சேர்க்கலாம், மஷ்ரூம் சேர்க்கலாம், பச்சை பட்டாணி வேக வச்சு சேர்க்கலாம். பட் வாட் எவர் எக்ஸ்ட்ரா கூட செய்யலாமா? ஆமாம். பட் வந்து இப்போ நீ அதாவது பர்டிகுலராக பொட்டேட்டோன்னு கேட்டதுனால சொல்கிறேன். அது வந்து நம்ம வேக வச்ச பொட்டேட்டோனா உருளைக்கிழங்குனா வேக வச்ச உருளைக்கிழங்கை வெட்டி தென் ஆயிலில் ஃப்ரை பண்ணி தென் அதுக்கப்புறம் சேர்த்தோம் அப்படின்னா நல்லா கிறிஸ்பியாக அது ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். செஃப் அப்படியே ஒரு 2 தோசை சுட்டு கொடுத்தீங்கன்னா அப்படியே சாப்பிட்டு நம்ம இப்போ அந்த அரைச்ச பொடி இதை நம்ம ஆட் பண்ணிக்கிறோம். ஃபைனலாக அவ்வளோதான். செஃப், இப்போ இந்த மாதிரி டிஷ் பண்ணும்போது உப்பு அதிகமாகிடுச்சுன்னா என்ன பண்ணலாம்? உப்பு நம்ம ஃபஸ்ட்டே கம்மியாக தான் போடணும். இன்கேஸ் இப்போ என்ன மாதிரி இருக்காங்க இல்லையா, தெரியாமல் போட்டுட்டோம், பேசிக்கிட்டே போட்டுட்டோம், ஃபோனில் பேசிக்கிட்டே போட்டுட்டோம்னு வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக நீங்கள் குக் பண்ணுறதே தெரியாமல் தான் பண்ணுறீங்க. செஃப் பரவாயில்ல செஃப், அதான் பேசிக்கிட்டே ஏதோ உப்பு போட்டுட்டேன் செஃப். ஆக்சுவலாக இந்த மாதிரி இதில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கேஷ்யூ பேஸ்ட் இருக்குல்ல அதை ஆட் பண்ணலாம். பட் கேஷ்யூ பேஸ்ட் ஆட் பண்ணோம் அப்படின்னா உப்பு கம்மியாயிரும், காரமும் கம்மியாயிரும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம லெவல் பண்ணுறது கொஞ்சம் பச்சை மிளகா சேர்த்து. பட் இன்னொன்று கிரேவியை கொஞ்சம் அப்படியே செமி கிரேவி ஆயிரும். அக்கார்டிங் டு டிஷ் வந்து நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா உருளைக்கிழங்கு வேக வச்சு உப்பு போடாமல் உருளைக்கிழங்கு வேக வச்சு அதையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அப்சர்வ் பண்ணிக்கும். பட் காரம் கம்மியாயிரும். ரொம்ப சூப்பராக வந்திருக்கு. அவ்வளோதான். ஃப்ரை இது நல்லாவே ட்ரை ஆயிடுச்சு பாருங்க. மட்டன் கார்லிக் ஃப்ரை ரொம்ப பர்ஃபெக்டாக ரெடி ஆயிடுச்சு. பர்ஃபெக்டாக இருக்கு செஃப். இதில் அகைன் லாஸ்ட்டாக வந்து கொஞ்சமாக ஒரு டாப்பிங், அப்புறம் கருவேப்பிலை, அப்புறம் கொத்தமல்லி எல்லாம் போட்டுக்கலாம். முன்னாடி அதெல்லாம் போட்டோமா? ஓகே. இல்லை அழகா இருக்கிறதுக்காக. அவ்வளோதான். அருமை. சூப்பர். மட்டன் சுக்கா மாதிரி ஆயிடுச்சு செஃப். ஆமாம், அது ஆக்சுவலாக அந்த சிமிலாரிட்டி இருக்கும். குட். இதை நம்ம அப்படியே ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஓகே செஃப்.
மட்டன் கார்லிக் ஃப்ரை எப்படி செய்கிறதுங்கிற பார்த்துடலாம். கடாயில் பட்டை, ஏலக்காய், கிராம்பு, மிளகு, சோம்பு, ஜீரகம் வறுத்து பொடி பண்ணிக்குவோங்க. கடாயில் நெய் சேர்த்து சோம்பு, கருவேப்பிலை தாளித்து பூண்டு, வெங்காயம், பச்சை மிளகாய் வதக்கிட்டு மஞ்சள் தூள், மிளகாய்த்தூள், மல்லித்தூள் சேர்த்து நல்லா பிரட்டி வேக வச்ச மட்டன் கடைசியாக அரைச்ச பொடி சேர்த்துட்டு உப்பு, கொத்தமல்லி கலந்தோன்னா சுவையான மட்டன் கார்லிக் ஃப்ரை தயாராகிடும். செஃப் ரொம்பவே நல்லா வந்திருக்கு. நான் 2 தோசை எடுத்துட்டு போய் சாப்பிடலான்னு இருக்கேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். சாப்பிட்றது மட்டும் இல்லை, ஓகே, குக்கிங்கும் ட்ரை பண்ணுங்கள். ஓகே செஃப், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். ஆக்சுவலாக அந்த பொடி வித் கார்லிக் வித் நெய் ப்ளஸ் முக்கியமாக மட்டன் ஒரு சூப்பரான காம்பினேஷன்.